ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் சேலம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்கலாமா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு அதிர்ஷ்டம். கைரேகைகளின் அதிர்ஷ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க போர்டு போட்டுருவோம். கைரேகைகளின் சிறந்த அதிர்ஷ்டம். இப்போ ஒவ்வொரு ரேகைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். அந்த அதிர்ஷ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு கையிலையும் பார்க்கணும். ரைட்டு லெஃப்ட்டு, இடது கை வலது கை, ரெண்டு கையும் பார்க்கணும். ஒரு கையில் இருந்தாவே மிக பெரும் அதிர்ஷ்டம். சரிங்களா? அதிர்ஷ்டம் ரெண்டு கையிலையும். இப்போ லெஃப்ட் ஹேண்டுங்கிறது நம்மளுடைய பிறக்கும் போது உள்ளது. அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்து நம்ம செயல்படுகிற என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது காமிக்கிறது. ஆனால் ரெண்டு கையையும் பார்த்து தான் நம்ம சஜஷன் பண்ணி சொல்லணும். இப்போ நம்ம ரைட் ஹேண்டை பற்றி பார்ப்போம். கைரேகைகளின் சிறந்த அதிர்ஷ்டம். முதல்ல ஆயில் ரேகையை பார்த்துருவோம். முதல்ல ஆயில் ரேகை நல்லா இப்படி நல்லா நான் போட்டிருக்கேனே, நான் போட்டிருக்கிறது நல்ல சிறந்த அமைப்பு. ஆயில் ரேகை நல்லா அழகா சுக்கரமேட்டை சுற்றி ஆயில் ரேகை இப்படி வருது. இது சிறந்த அமைப்பு. இதுல மிக பெரும் அதிர்ஷ்டம் என்னன்னா, இப்ப இந்த ஆயில் ரேகையிலிருந்து இப்படி லைட்டா பாருங்க, இப்படி மேல் நோக்கின கிளைகள் மிக சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மேல் நோக்கின கிளைகள் மிக சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த வயதில் மிகச்சிறந்த, அதாவது வீடு கட்டுறது, நலம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, திருமணம் செய்வது, இது மாதிரி நல்ல பல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த ரேகை என்ன பண்ணுது, நேரம் மேடுகளுக்கு சென்றால் மிகவும் சிறப்பு, இன்னும் அதிகமான பலன் கிடைக்கும். இப்ப இப்படி குருமேட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரேகை குருமேட்டுல போய் முடியுதுன்னா, அந்த வயதில், இந்த ஆயில் ரேகை கிளம்ப வயதில் உங்களுக்கு சிறந்த அதிகாரம் உள்ள ஒரு பதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப நம்ம சனிமேட்டுக்கு போச்சுன்னா இன்னொரு கூடுதலா இன்னொரு வருமானம், இன்னொரு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப சூரிய ரேகை போச்சுன்னா உங்களுடைய சுய முயற்சி, அதன் மூலமாக பேர் புகழ் செல்வம். அதே மாதிரி புதன்மேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரம், பேச்சுத்துறை மூலமாக சிறந்த வெற்றி, சிறந்த வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப இதுல வெட்டு துண்டு இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படி கீழ் நோக்கின ரேகைகள் வருது சார், இப்படி கீழ் நோக்கின ரேகைகள் வந்ததுன்னா வாழ்க்கையில பாதி வயசுக்கு மேல, 50 வயசுக்கு மேல உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பணம் நிறைய வரும். வயசான காலத்துல பணம் நிறைய வரும். இன்னும் சொல்ல போனா இந்த ஆயில் ரேகை இருக்குல்லையா, அதுல முடிவுல ஒரு சதுரம், முக்கோணம் அந்த மாதிரி இருந்ததுன்னா பூர்வீக சொத்து மூலமாக, பூர்வீகத்துல உங்க அப்பா அம்மா சம்பாரிச்சு, பாட்டி சம்பாரிச்சு வச்சு நிறைய சொத்து உங்களுக்கு சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆயில் ரேகையை பார்த்துட்டோமா. அதுக்கு அடுத்தது நம்ம புத்தி ரேகையை பார்க்குறோம். இந்த புத்தி ரேகை நல்ல சிறப்பா இப்படி நேரா நான் போட்டுக்கிற மாதிரி இருந்ததுன்னா மிகவும் சிறந்த புத்தி, நல்ல புத்தியை கொண்டு வாழ்வில் சிறந்து விளங்குவார். இந்த புத்தி ரேகையில மேல் நோக்கின கிளைகள் இதே மாதிரிதான். மேல் நோக்கின கிளைகள் மிகவும் சிறப்பு, புத்தி நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த புத்தி ரேகையிலிருந்து மேல் நோக்கின எதாவது மேட்டுக்கு போச்சுன்னா சிறந்த அமைப்பு, புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வார் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி கீழ் நோக்கி வந்ததுன்னு வச்சுங்க, கீழ் நோக்கினா மனம் சரியில்லாத அமைப்பு, மனசு சரியில்லாம அமைப்பு. இதே நேரம் அப்படி சந்திரமேட்டுக்கு இப்படி வளைஞ்சி சந்திரமேட்டுக்கே வந்துருச்சுன்னு வச்சுங்க, மனநிலை சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி உங்க கையில இருந்ததுன்னா நீங்க அதை பார்த்து அதுக்கு சரி பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா சரி பண்ணிடலாம். எதுவும் சரி பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க சரி பண்ணிடலாம். சரிங்களா? இப்ப இந்த புத்தி ரேகை பார்த்தாச்சு. அடுத்தது இறுதி ரேகை நேரம் அப்படி வெட்டு துண்டு இல்லாம வந்ததுன்னா நல்ல இருதயம், உடம்புல உள்ள இருதயம் நல்லா இருக்கு, இதயம் நல்ல ஒரு மனசு படைச்சவர், காதல் நன்றாக இருக்கிறது அப்படின்னு பொருள். இது குருமேட்டுல முடியலாம், குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில முடியலாம், இல்ல சனிமேட்டிலே முடியலாம். மிகவும் சிறந்த அமைப்பு. இந்த ரேகையிலிருந்து மேல் நோக்கின கிளைகள், இப்ப இறுதி ரேகையிலிருந்து மேல் நோக்கின கிளைகள் இப்படி ஏதாவது மேட்டுக்கு போச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. புதன் மேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரம் மூலமாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா சூரிய ரேகை ஆகிறது. 52 வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி சனி மேட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்க, இன்னொரு வருமானம், இன்னொரு
தொழில் இந்த மாதிரி வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு 52 வயசுக்கு மேல. அதே மாதிரி குருமேட்டுக்கு போச்சுனாலும் அதிகாரம் உள்ள பதவி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. அதுல வெட்டு துண்டு இந்த ரேகை வருதுன்னு வச்சுங்க. இதுல வெட்டு துண்டு தீவு இந்த மாதிரி இருந்தா அந்த வயதில் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு, இருதய ரேகையில இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இப்ப நம்ம விதி ரேகையை எடுத்துக்குவோம். இப்ப கையில உள்ள விதி ரேகையை எடுத்துக்குவோம். விதி ரேகை நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு சூப்பரான சனிமேட்டுக்கு போறதான் விதி ரேகை. இந்த சனிமேட்டுக்கு கீழே இருந்து ஒரு ரேகை போயிடுச்சுன்னா நல்ல சிறந்த அமைப்பு. சனிமேட்டுக்கு போகக்கூடிய ரேகை தான் விதி ரேகை. இந்த விதி ரேகையிலிருந்து ஒரு கிளை கலைச்சோ இல்ல இந்த ரேகை இது வரைக்கும் இறுதி ரேகைக்கும் வருது சார், வந்துட்டு நேரம் அப்படி குருமேட்டுக்கு போச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. வாழ்க்கையில நல்ல ஒரு போஸ்ட்ல, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரி பதவியில இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த சனிமேட்டுக்கு நேரா போனாலும் நல்ல விஷயம். இது இல்லாம இன்னொரு ரேகை வந்ததுன்னா நல்ல இன்னொரு வருமானம். இது சூரிய மேட்டுக்கு போச்சுனாலும் அவங்களுடைய உழைப்பின் மூலமாக பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். புதன் மேட்டுக்கு போச்சாலும் வியாபாரம் பேச்சுத்துறை மூலமாக நல்ல ஒரு வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த விதி ரேகையிலிருந்து விதி ரேகையில வெட்டோ துண்டோ தீவோ இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும். அது சரியில்லாத அமைப்பு. சரிங்களா? இப்ப நம்ம சூரிய ரேகையை எடுத்துப்போம். சூரிய ரேகையில நல்லா இருந்துருச்சுன்னா சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பமாகிறதோ அந்த வயதிலிருந்து உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டம். சரிங்களா? சூரிய ரேகை இல்லை அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம். ரொம்ப நாளுக்கு கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில ஜீவனம் செஞ்சாகும். கஷ்டம்தான். அந்த விதி சூரிய ரேகை இல்லைன்னா வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இந்த சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பமோ அப்போதான் புகழ், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வெளியில தெரியும். இதுல இந்த சூரிய ரேகை நல்லா இருந்ததுன்னா நல்லது. இப்படி பெண்டா இருக்கும் சார், இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வரும். இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வந்ததுன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் உண்மைக்கு மாறாக, அதாவது நல்ல தொழில் செய்யாம சரியில்லாத தொழில் மூலமா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடிச்சு பிடிச்சு, அதாவது நேர்மையான முறையில் இல்லாமல் வேற முறை இருக்கு, அந்த முறையில வருமானம் வரும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த விரல் இருக்கு, அந்த விரலும் கோணலா இருக்கும், இந்த மோதிர விரலும் கோணலா இருக்கும். ஒரு சில பேருக்கு அவர்கள் உண்மைக்கு மாறாக சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ரேகை இப்படி பெண்டா இருந்ததுன்னா, பாம்பு மாதிரி இருந்ததுன்னா தீய வழியில் பணம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இப்ப புதன் ரேகை எடுத்துக்கோம். புதன் மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை புதன் ரேகை. இது இப்படி இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. ஆயில் ரேகையை வெட்டாம, வெட்டு துண்டு தீவு இல்லாம இருந்ததுன்னா நல்ல விஷயம். ஆயில் ரேகையை வெட்டுச்சுன்னா அந்த வயதில் உங்களுக்கு கண்டம் காத்திருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப புதன் ரேகையும் பார்த்தாச்சு எல்லாரும். இப்ப சுக்கிரமேட்டுல இருந்து ஒரு ரேகை போச்சுன்னா அதான் சுக்கிரனுக்கு. சுக்கிரமேட்டுல இருந்து இப்ப குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். இது மிகவும் சிறந்த அமைப்பு. சனி மேட்டுக்கு போகக்கூடாது சார். சனி மேட்டுக்கும் சனி சந்திரன் இந்த ரெண்டு மேட்டுக்கும் போகக்கூடாது. இந்த சுக்கிரமேட்டுல இருந்து ரேகை சுக்கிர ஒளின்னு சொல்லுவோம். அந்த ஒளி குருமேட்டுக்கு போச்சுன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இப்ப சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு மனைவியால், உங்கள் வாழ்க்கை துணையால் மிக பெரும் வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. புதன் மேட்டுக்கு போச்சுன்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தால், திறமையால் நல்ல வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் மேட்டுக்கு போச்சுனாலும் அடிச்சு பிடிச்சி சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இதுல இருந்து ஒரு சனி மேட்டுக்கு ஒரு ரேகை போகுதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட், அதாவது சுக்கிரன் ஆசை, சனி ஸ்லோனஸ், அதாவது துக்கம் துயரம். அப்ப துயரமான ஒரு முடிவு இங்க இருந்து சனி வீட்டுக்கு போச்சுன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவு, 4 கால் மிருகத்தால் ஆபத்து, 4 கால் வாகனத்தால் ஆபத்து, இந்த மாதிரி ஆபத்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி எல்லா மேட்டுக்கும் போகலாம். சந்திர மேட்டுக்கு சனி மேட்டுக்கு, சந்திர மேட்டுக்கு இப்படி ஒரு ரேகை போகுது சார். சுக்கிர மேட்டுக்கு சந்திர மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா அந்த வயதில் உங்களுக்கு கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, போதைக்கு அடிமையாகிறது, ஏதாவது மாது ஏதாவது ஒரு இதுக்கு அடிமையாகி அந்த வயதில் உங்களுக்கு கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கை. இந்த மாதிரி ரேகையெல்லாம் இருந்ததுன்னா அதிர்ஷ்டம், மிக பெரும் அதிர்ஷ்டமும் உண்டு. அதற்கு எதிர்மறையாக உங்களுக்கு கெடுதலும் உண்டு. நேர்மறையும் உண்டு, எதிர்மறையும் உண்டு. ஒரு கிரகம்
ஒரு ரேகை நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். அதை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் சுருக்கமா. இப்ப ஆயுள் ரேகையில இருந்து மேல் எழும்பக்கூடிய கிளை வந்ததுன்னா, திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன், ஆயுள் ரேகையில இருந்து மேல் எழும்பக்கூடிய கிளைகள் வந்தால் மிகவும் சிறந்த அமைப்பு, அந்த வயதில் நன்மை தரும். கீழ் எழும்பக்கூடிய கிளைகள் வந்தா வியாதி, உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். அதே மாதிரி புத்தி ரேகை கீழே இறங்குச்சுன்னு வச்சுங்க, புத்தி ரேகையில இருந்து கீழே இறங்குச்சுன்னா மனம் பாதிக்கப்படும். புத்தி ரேகையில தீவு வெட்டு துண்டு இருந்ததுன்னா அந்த வயதில் மனநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. சந்திரன் மேட்டுக்கு வளைஞ்சாலும் மனநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. மேல் நோக்கி ஏதாவது மேட்டுக்கு போச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. அதே மாதிரி இருதய ரேகை கீழ் நோக்கி வளைஞ்சு இப்படி இருதய ரேகை சார், அதாவது இது வந்து ஒரு சொல்ல மறந்துட்டேன். இப்ப இந்த இருதய ரேகையில இருந்து இப்படி இருதய ரேகை வருதா, இப்படி வந்து இப்படி ஒரு கிளை வருது, இல்ல இப்படியே வந்து இப்படி வந்து மூணு சேர்ந்து முடியுது வச்சுங்க. இந்த இருதய ரேகை 3 சேர்ந்து முடிஞ்சா, இருதய ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை இது சேர்ந்து 3 முடிஞ்சதுன்னா மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. 2 கையில் இருந்ததுன்னா எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி ஒரு கிளைச்சி நேரம் போயிட்டு இப்படி இந்த புத்தி ரேகையோட சேர்ந்ததுன்னா, அந்த இருதய ரேகை வந்து ஒரு கிளைச்சி போச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது தாயார் தந்தையார் அல்லது கண்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு. வியாதி வந்து கண்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த வயசுல உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த புத்தி ரேகை இப்படி மேல் நோக்கி போறது, மேல் நோக்கிறது நல்ல விஷயம். இதுல மேல் நோக்கினா நல்ல விஷயம், நல்லா பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மேல் நோக்கி போயிட்டு இப்படி இருதய ரேகை டச் பண்ணுதுன்னு வச்சுங்க, அந்த வயதில் நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு தவறு செஞ்சு நீங்க மாட்டிப்பீங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி புத்தி ரேகை போயிட்டு மேல போய் இருதய ரேகையோட டச் பண்ணுச்சு இல்லை வெட்டுச்சு அப்படின்னா அந்த வயதில் நீங்கள் சிறைக்கு செல்லக்கூடிய அமைப்பு கூட உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்டமும் உண்டு, துரதிர்ஷ்டமும் உண்டு. அதிர்ஷ்டத்தை நல்லா இருந்ததுன்னா அதிர்ஷ்டம், இந்த மாதிரி கெடுதல் வந்தா துரதிர்ஷ்டம். நல்லதை மட்டும் சொல்லக்கூடாது. நம்ம ஒரு கையை பார்க்குறோம்னா, ஒரு ரேகையை பார்க்குறோம்னா, ஆயுள் ரேகை எப்படி இருக்கு, ஆயுள் நல்லா இருக்கா, வியாதி வருமா வராதா, புத்தி ரேகையை பார்த்தோம், புத்தியை பார்த்து புத்தியால வாழ்க்கையில உயர்வாரா இல்ல அவருக்கு அதனால வந்து மைனஸ் இருக்கா பிளஸ் இருக்கா. அதே மாதிரி இருதய ரேகையை பார்த்தோம்னா இருதய ரேகை மூலமா நல்லது இருக்கா கெட்டது இருக்கா. அதே மாதிரி விதி ரேகை இருக்கணும். விதி ரேகை இல்லைனாலும் கஷ்டம். விதி ரேகை எந்த வயதில் ஆரம்பமோ அப்பதான் வருமானம் ஆரம்பிக்குது. சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பமோ அப்பதான் புகழ் வெளியில தெரியும். சனி ரேகை, அதாவது புதன் வீட்டுக்கு போகக்கூடிய புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை இருந்தால், ஆயுள் ரேகையை வெட்டாம வெட்டு துண்டு இல்லாம இருந்தால் நல்லது. வெட்டு துண்டு இருந்ததுன்னா ஒரு நல்ல பயங்கரமான வியாதி வந்துடும், செரிமான பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கையை பார்த்தவுடன் கண்டுபிடிக்கிற மாதிரி அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பை நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது அதுக்கு எதிர்மறையா துரதிர்ஷ்டமான விஷயங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம். உங்க கையை பாருங்கள், நன்மை இருந்தால் அதை அதிகப்படுத்துங்கள், முயற்சி செய்யுங்கள். தீமை நடைபெற போதுன்றா அதுக்கு தகுந்த அதை வந்து எச்சரிக்கையா இருந்து அதை காப்பாற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.